ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் நம்ம முத்துவை எல்லாரும் கலாய்க்கிறாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அவருக்கு புரியவே இல்லைங்க. டேய் மடச்சாம்பராணி, மணிக்கு ஒரு முறை மங்குனி அமைச்சர் என்று நிரூபிக்கிறாய், உனக்கு இது கூட வாடா புரியல, உன்னை சீக்கிரம் குழந்தை பெற்றுக்க சொல்லி சொல்கிறாங்கன்னொடனே வெக்க வருது. ஆண்கள் வெக்கப்படுற தருணங்க அது ஒரு அழகுன்னு சொல்லலாம். அதனால் இவர் வெக்கப்பட்டு நிற்க, அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் அவங்களுக்கு இதை பற்றி இவங்க யோசிக்க, அங்கே அதே மாதிரி மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாங்க பூ கட்டிகிட்டு இருக்கும் போது எல்லாம் ஒவ்வொரு விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மீனா, உனக்கு பின்னாடி கல்யாணம் ஆனவளே குழந்தை பெற்று குழந்தைய ஸ்கூலுக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு, நீ எப்போ குழந்தை பெற்றுக்க போறேன்னு சொல்லி கேட்ட உடனே வெக்க வருதாமா. அப்படியே கால் தரைய நோடுறது என்ன, டே இந்த சீனை மட்டும் மாற்ற மாட்டிங்களாடா, வெக்கப்படுறது என்ன டட அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே ஒரு பக்கம் இவங்க ஃப்ரெண்ட்ஸோட இவங்க ஜாலியாக இருக்க இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம முத்து பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரியும் முத்தம் கொடுக்குற மாதிரியும் யோசிக்கிறாங்க. இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம மனோஜ் ஒரு பக்கம் பூ வாங்கிட்டு வராரு. இதெல்லாம் கனவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ரோஹிணிக்கு மனோஜ் வச்சு விடுறாருன்னா பார்த்துக்கோங்க, தம்பிக்கு எப்படா அறிவெல்லாம் வந்துச்சு சொல்லாமல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த டைம் பார்த்து நம்ம ரவியும் ஸ்ருதியும் வராங்க. ஸ்ருதி வாங்கிட்டு வந்து பூவை வச்சு அதை ரீல்ஸாக எடுத்து போடணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஆன்ட்டி வராங்க. யார்? விஜயா ஆன்ட்டிக்கு பூ வைக்க சொல்லி பார்த்துட்டு இருக்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு கவலைங்க மாதிரி. இவங்களுக்கு 1001வது கவலை, மனோஜ் நீ எப்படா பூ வாங்கி வச்சேன்னு சொல்லி கேட்க, ரவி தான் அதாவது ஸ்ருதி தான் கொடுத்து வைக்க சொன்னா, ரீல்ஸுக்காகமான்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முத்து வராங்க. 2 பேருமே சேர்ந்து குழந்தைய பற்றி பேசிக்கிறாங்க. அதாவது சீக்கிரம் ரூம் கட்டலாமான்னு சொல்லி பேச, ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருக்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது, சொந்த ஒரு முயற்சியில் நம்ம ரூம் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. வேற லெவலில் சீதா கல்யாணத்துக்காக செலவு பண்ணிட்டோம், லெட்னா பரவாயில்ல அப்படின்ற அவங்க சொல்ல, அதாவது நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணது எதையுமே நினச்சி கவலைப்படக்கூடாதுன்னு முத்து சொல்கிறாரு. எப்படி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்துதாமா வச்சிருக்கணும். ஓகே